ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவி பிளாக்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் டு தாய்லாந்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணுங்கிறத பற்றி. ஃபர்ஸ்ட்டு வேலிட் பாஸ்போர்ட், செகண்ட் பேக்கேஜ் வெயிட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்போர்ட்டில் பண்ணாமல் முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. 4X கார்டு நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஃப்ரீ வீசா, ஸோ எங்களுக்கு வீசா ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. இமிக்ரேஷன் ஜஸ்ட் ஸ்டாம்ப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண 2 கார்ட்ஸ், நியோ கார்டு, ஒன்று வந்து புக் மை 4X. ரெண்டுமே எந்த ப்ராப்ளமே இல்லைங்க யூஸ் பண்ணுறப்ப. எல்லா ஷாப்லேயுமே யூஸ் பண்ணோம். ஸோ இது 0 மார்க் ஃபீங்கிறதுனால இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெர்மினல் 2 பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டோம். 7:30க்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் 12 o'clock தான் ஃப்ளைட்டு. பேக்கேஜ் வந்து 9 o'clock தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாமேன்னு. 9 o'clock ஃபஸ்ட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணோடனே லக்கேஜ் போட்டாச்சு. இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. எங்களோட பேக்கேஜ் வந்து டிக்கெட்டில் வந்து 25 kgs per person போட்டிருந்தோம். ஆனால் டோட்டலாகவே 14 kgs தான் எங்களுக்கு வந்துச்சு. பரவாயில்ல, போகலாமேன்னு உள்ளே வந்தோம். இன்டீரியர்ஸ் பார்த்தோம், சூப்பர்வாக இருந்துச்சுங்க, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. வாங்க இங்கே ஏதாவது சாப்பிட்ற கடை இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வால்கலேட்டர். ஸோ எக்ஸ்கலேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேலே போகிற மாதிரி மால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வால்கலேட்டர் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமேன்னு ஏறி பார்த்துட்டோம். மோஸ்ட்லி ஃபுட்டு வந்து நீங்கள் இமிக்ரேஷனுக்கு முன்னாடி வெளியிலேயே சாப்பிட்றது நல்லதுங்க. உள்ளே பெரும்பாலும் ஷாப்ஸ் இல்லை அவ்வளோவா டிஃபன்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அண்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் கையில் கேஷாக எடுத்துக்கிறது நல்லது. 5,000லேருந்து 10,000 தாய்பத் வந்து கப்பலாக போகிறீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. நாங்கள் கரன்சி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா புக் மை 4Xங்கிற வெப்சைட்டில் பண்ணோம். புக் மை 4Xல வந்து நல்ல ரேட்டுக்கு தராங்க. ஸோ நாங்கள் அதிலே பண்ணிட்டோம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரே ஒரு பர்கர் ஷாப் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு பிளேனுக்கு போகிறோம். டைம் ஆகிடுச்சு, 12 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் புக் பண்ணது தாய் ஏர்வேஸ். ஸோ சிங்கிள் ட்ரிப்பு பெங்களூர் டு பேங்காக் புக் பண்ணியிருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. சீட்டும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டிக்கெட்லேயே வந்து மீல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஹிந்து மீல்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த ஃபிஷ் கறி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இதில். ஸோ அப்படியே ஒரு 1 hour to 2 hour தூங்குறதுக்கு டைம் கிடச்சிது, தூங்கியாச்சு. தாய் ஏர்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்லி ஏற்கணும். இவங்க ஸ்டாஃபோட ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது பேக்கேஜுக்கு. அது வந்து என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பெர்ஃப்யூம்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்காமல் பேக்கேஜில் போட்டுறது பெஸ்ட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த ஐட்டம் எதுவுமே வச்சுக்காதீங்க. பவர் பேங்க், லேப்டாப்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. வாங்க டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஒரு பில்டிங் போகிறோம். அதுக்கு வந்து ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா போகிறோம். ஸோ அங்கே பேக்கேஜ் கவுண்டரில் பேக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே லோக்கல் சிம் கார்டு ஒன்று எடுத்துட்டோங்க. நாங்கள் யூஸ் பண்ண சிம் கார்டு பார்த்திங்கன்னா ட்ரூ 5G. ஸ்பீட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் 5 days 8 days என்ன பிளான் வேணுமோ நீங்கள் அங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அப்புறம் எங்களோட ஸ்டேஸ், இட்டர்னிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.